ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். தேவூர்லேருந்து சுந்தராமன் எழுதியிருக்காங்க சுவாமிஜி. இவருக்கு வந்து மகர ராசி. இவர் பிறந்த தேதி வந்து 22/3/1982 திங்கக்கிழமை காலை 11:50 வந்து இவங்க பிறந்திருக்காங்க. இவர் வந்து ஜிஎம்இ படிப்பு முடிச்சுட்டு திருச்சியில் வந்து தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க சுவாமிஜி. இவரோட ஜாதகத்தில் வந்து 7ஆம் இடத்துல ராகு கேது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு 34 வயசாகுது, இன்னும் வந்து எனக்கு திருமணம் தடை இருந்துகிட்டே இருக்குது, எனக்கு விரைவில் திருமணம் நடக்க பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கான பரிகாரம் சப்தரிஷி வாக்கியம் மூலம் என்ன இருக்குது சுவாமிஜி? சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு என்ன பரிகாரம் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். அதாவது சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு என்ன பரிகாரம் வந்திருக்குன்றதை சொல்கிறோம். இந்த 7ல் ராகுவும் கேதுவும் சொன்னீங்க, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு லக்னத்தில் ராகு 7ல் கேது இருக்க தவிர ராகு கேது சேர்ந்து இருக்குன்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு பரிகாரம் சொன்னீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து 8 செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை, பெண் தெய்வம் சொல்லும்போது துர்கையாக இருக்கலாம், இல்லை காமாட்சியாக இருக்கலாம், இல்லை மீனாட்சி அம்மனாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை வீட்டில் வச்சு உங்களுக்கு அந்த சௌந்தரிய அழகில் அந்த பெண் தெய்வத்துக்கு முதல் ஸ்லோகம் சிவசக்தியா யுக்தோன்னு ஆரம்பிக்கும். அந்த முதல் ஸ்லோகத்தை நீங்கள் ஒரு 3 முறை படிச்சுட்டு எலுமிச்சப்பழ சாதம் வீட்டில் நைவேத்தியம் பண்ணுங்கள். தொடர்ந்து 8 வாரம் நீங்கள் தொடர்ந்து இந்த பண்ணுங்கள். இந்த 8 வாரம் முடிஞ்ச பிறகு ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி சூரிய உதயமாய் மறையிறதுக்குள்ளே வேம்பு விருட்சம் வாங்கி நட்டுடுங்க. அந்த வேம்பு விருட்சம் நடும்பொழுது உங்கள் கைப்பிடியில் 9 பிடி உங்களுக்கு நவதானியத்தில் துவரைன்னு சொல்லுவாள், அந்த துவரை வந்து பூச்சி இல்லாத துவரையாக வாங்கி அதை வந்து திங்கக்கிழமை ராத்திரியே ஊற வச்சுடுங்க. செவ்வாய்க்கிழமை கார்த்தால் அந்த துவரையை ஆட்டுக்கு கொடுங்க. அந்த இதை வந்து ஜலத்தை மட்டும் அந்த மரத்துக்கு விடுங்க. அடுத்த நாள்லேருந்து சாதா ஜலம் விட்டால் போகிறோம், இந்த துவரை ஜலம் அவசியம் இல்லை. இதே மாதிரி 3 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து செய்யுங்க. வேறு எந்த பரிகாரமும் வேண்டாம். திருமண தடை வந்து விலகும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சின்ன சின்ன இடையூறுகள் வருது, அதை நீங்கள் காம்ப்ரமைஸ் நீங்கள் தான் பண்ணிக்கணும். உங்களோட சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும், ஆனால் மற்றவங்க அது சரின்னு சொல்லுவாங்க. அதனால் திருமண விஷயத்தில் நீங்கள் மற்றவங்களோட கருத்தும் உங்களை சேர்ந்தவங்களோட கருத்தையும் கொஞ்சம் நீங்கள் கேட்க வேண்டியிருக்கும். கட்டாயம் இதை செய்யுங்க. இந்த 6வது மாதம் நல்ல தகவல் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். விவாகம் நல்லபடியாக முடியும். ஆனால் சொந்தத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அந்தஸ்துக்கு குறைவில்லாத வாழ்க்கை அமையும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. சுந்தராமன் அவங்களுக்காக வந்து நல்ல ஒரு பரிகாரம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக வந்து பிரபுன்றவர் எழுதியிருக்காரு. இவருடைய பிறந்த தேதி 4/7/1984, ராசி சிம்மம், நட்சத்திரம் பூரம். இவருக்கு வந்து வயது 32 ஆகுது சுவாமிஜி. ஆனால் இன்னும் வந்து திருமண தடைகள் இருக்குது, எனக்கு விரைவில் திருமணம் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் நான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவருக்கு என்ன பரிகாரம் சுவாமிஜி இருக்குது? உங்களுக்கு வந்து சப்தரிஷி வாக்கியப்படி என்ன பரிகாரம் வருதுன்னு பார்த்துடலாம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து கிரகங்கள்லாம் நீங்கள் பயப்படும்படியாக ஒன்றும் இல்லை, நல்ல நிலையில தான் இருக்குது. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.